இன்னிலேருந்து தான் நம்ம வந்து கிளாஸ்க்கே போறோம். இதுதான் சுபோதினியே. ஓகேவா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கத்துக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஐயோ. ஓகே. அதாவது சான்ஸ்கிரிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே இது பேஜ் நம்பர் 12, 13, 14ல இருக்கு. பட் இருந்தாலும் நான் முதல்ல சொல்றத கேட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்ப வந்து நீங்க வந்து மத்த எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா ஃபெமினைன் மேஸ்குலைன் வருமா, பெண் பால் ஆண் பால்னு ரெண்டு தான் இருக்கும். ஆனா நம்ம சம்ஸ்கிருதத்துல மட்டும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்க. இந்த லிங்கம் எவ்வளவு இருக்குன்னா திரயம் இருக்கு, 3 இருக்கு. லிங்கம் எவ்வளவு இருக்கு சான்ஸ்கிரிட்ல? திரயம். ஆனா இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ பாத்தீங்கன்னா ஆண் பால் பெண் பால், ஃபெமினைன் மஸ்குலைன் ரெண்டு தான் இருக்கும். ஆனா சான்ஸ்கிரிட்ல மட்டும் 3 லிங்கங்கள் இருக்கு. இத என்ன சொல்லுவோம்னா முதல்ல புல்லிங்கம், புல்லிங்கக இது ஒண்ணு. இத ஆண் பால் சொல்லுவாங்க, தட் இஸ் மாஸ்குலின். ரெண்டாவது ஸ்திரீலிங்கம். அதாவது நாங்க எக்ஸாம் எழுதும் போது இந்த புல்லிங்கத்தோட ஸ்பெல்லிங்ல எது கரெக்ட்னு ஒரு கொஸ்டின், இந்த க போட்டு க போட்டு க போட்டு இப்படி ஒரு கொஸ்டின் வந்தது. சோ அதனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு. ஸ்திரீலிங்கம். எழுதிக்கோ ராஜா. ஸ்திரீலிங்கம். ஸ்திரீலிங்கம்னா பெண் பால், தட் இஸ் ஃபெமினைன். மூணாவது நபுன்சகலிங்கம். ஆமா, எல்லாருமே மியூட் போட்டுக்கோங்க. நபுன்சகலிங்கம். சோ இந்த புல்லிங்கம்னா ஆண் பால், பெரும்பாலும் ஆன்ற எழுத்து முடியும். ஓகேவா? அப்புறம் இந்த விசர்க்கம் கூட வரும் ஆண் பாலுக்கு. பெரும்பாலும், எல்லாமே கிடையாது, பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல புல்லிங்கம் இப்படிதான் முடியும். எக்ஸாம்பிள் ராமஹ. ஓகேவா? அதே மாதிரி ஸ்திரீலிங்கம்ன்ற பெண் பால் பாத்தீங்கன்னா பொதுவா ஆ இ ஈ இப்படிதான் வரும் முடிய. பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வரும். பாத்தீங்கன்னா ரமா, லதா, இதெல்லாம் பெண் பால். அதே மாதிரி ஈகாரத்துல பாத்தீங்கன்னா நந்தினி இப்படி வரும். ஓகேவா? அதே நபுன்சக லிங்கத்துல மோஸ்ட்லி இம்ல தான் முடியும். பெரும்பாலும் இம்ல தான் நபுன்சக லிங்கம் முடியும். புல்லிங்கம்னா ஆண் பால், ஸ்திரீலிங்கம்னா பெண் பால், நபுன்சக லிங்கம்ன்றது திங்ஸ், பொருளுக்காக சொல்றது. ஓகேவா? இது பெரும்பாலும் இம்ல தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பம். சோ இதுவே ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டினா கூட கேட்கலாம். லிங்கத்ரயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தமிழ்லயும் கொடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ்லயும் கொடுத்திருப்பாங்க, சான்ஸ்கிரிட்ல 3 இதுலயுமே கொஸ்டின்ஸ் வரும். சோ யாருக்கு எது படிக்க தெரியுமோ படிச்சு ஆன்சர் சான்ஸ்கிரிட்ல தான் எழுதணும். ஓகே. புல்லிங்கஹ, ஸ்திரீலிங்கம், ஆமா எல்லாரும் ஃபேமிலி எழுதிடலாம். நபுன்சக லிங்கம். சோ புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபுன்சக லிங்கம். நன்னு நா இன் தி நீ பாதி ந இன்னு எழுதிட்டீங்களா? சோ இப்ப லிங்கத்ரயம் இப்ப சான்ஸ்கிரிட்ல எப்பயுமே எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம், நான் இன்னு போட்டிருக்கீங்களா? தீ வந்து இன்ன சுத்தி வர வேண்டாமா? பக்கத்திலே போட்டிருக்கீங்க. ரைட்டுக்கா. இப்படி ஓகே, சாரி. நந்தினி இப்படியும் எழுதலாம். இதுதான் கரெக்ட். ஓகேவா? இப்படி எழுதுங்க நந்தினி. ஓகேவா? அப்புறம் நபுன்சகலிங்கம். எழுதியாச்சா எல்லாரும்? இப்போ லிங்கம்ன்றது 3, அது நமக்கு இப்ப தெரிஞ்சிடுது. அதே மாதிரி
ஈஸியா காலத்ரயம் போலாம். அடுத்தது எழுதிட்டீங்களா எல்லாரும்? இதெல்லாம் பைஹார்ட் இப்பயே பண்ணிட்டுருங்க, தனியா உட்காந்து பைஹார்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது புருஷத்ரயம், குழம்பிக்காதீங்க. புருஷத்ரயம் அப்படின்னா என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பிரதம புருஷ, உத்தம புருஷ, மத்தியம புருஷ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷ்ல இதை என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். சரியா? இப்ப தேர்ட் பர்சன் நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க இல்லையா, தேர்ட் பர்சன் இங்கிலீஷ்ல சொல்வீங்க, குழம்பிக்காதீங்க. இந்த சும்மா எழுதுறேன். தேர்ட் பர்சன்றது இங்கிலீஷ்லனா எங்கேயோ இருக்கிற ஒருத்தரையோ யாரையோ ஒருத்தரையோ பேரை வச்சு நீங்க கூப்பிடுறீங்கன்னா அது தேர்ட் பர்சன். அது வந்து சான்ஸ்கிரிட்ல பிரதம புருஷன்னு சொல்லுவோம். தேர்ட் பர்சன் என்ன சொல்லுவோம்? பிரதம புருஷ, புருஷஹ, பிரதம புருஷஹ. இது வந்து படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல எழுதுறவங்களுக்கு. தேர்ட் பர்சன் படற்கை. அவன் வந்துட்டானா, இவன் வந்துட்டானா, பேரை வச்சுட்டு அது வந்துடுச்சா, ராமன் வந்துட்டானா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. சோ அவன் வந்துட்டானா, இவன் வந்துட்டானா அப்படிலாம் சொல்றது படற்கை, தேர்ட் பர்சன். இது வந்து பிரதம புருஷக. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா என்ன, உங்களையே நீங்க சொல்லிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பர்சன், கரெக்டா? அது சான்ஸ்கிரிட்ல உத்தம புருஷக. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றது தன்னிலைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. தன்னிலை, உங்களையே நீங்க சொல்றது. நான் அப்படின்னு சொல்றீங்கல்ல, நான், அதுதான் வந்து தன்னிலை. அத உத்தம புருஷக அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து செகண்ட் பர்சன். உங்களுக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள கூட ஏ நீ வந்துட்டியா, ஏ நீ போயிட்டியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நீன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்கவங்களோட நீங்க பேசுவீங்க. அது வந்து மத்தியம புருஷக. மத்தியம புருஷக. இது வந்து தமிழ்ல வந்து முன்னிலைன்னு சொல்லுவோம். சோ தேர்ட் பர்சன் படற்கை பிரதம புருஷக, ஃபர்ஸ்ட் பர்சன் உத்தம புருஷக தன்னிலை, செகண்ட் பர்சன் மத்தியம புருஷக முன்னிலை. இத தெரிஞ்சுக்கோங்க. சோ தேர்ட் பர்சன்னா பிரதம புருஷக சான்ஸ்கிரிட்ல, ஓகேவா? உத்தம புருஷக, மத்தியம புருஷக, ஓகேவா? இந்த பிரதம புருஷக்கு எக்ஸாம்பிள் வந்து கீழே எழுதுறேன் பாருங்க, மேலேயே இது பக்கத்துல எழுதுறேன். ராமஹ, ஒரு பேரையும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஏஷக அப்படின்னு கொடுக்கலாம். இதே உத்தம புருஷனுக்கு நான் இருக்கு இல்லையா, அகம், அகம். செகண்ட் பர்சனுக்கு நீன்னு அர்த்தம், நீனா துவம், துவம், ஓகேவா? சோ இதுவும் எக்ஸாம்ல 3 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ல வெறுமா கேட்பாங்க, புருஷத்ரயம் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பிரதம புருஷக, உத்தம புருஷக, மத்தியம புருஷக. எனக்கு இங்கிலீஷ் தான் வரும்னா தேர்ட் பர்சன் பிரதம புருஷக, எக்ஸாம்பிள் ராமஹ அப்படின்னு எழுதுங்க. எனக்கு தமிழ் தான் வரும்னா படற்கை பிரதம புருஷக அப்படின்னு சொல்லி எழுதுங்க. உங்களுக்கு எது வருமோ நீங்க எழுதலாம். ஓகேவா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? சாரிமா, ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு நீங்க என்ன எழுதிருக்கீங்க? அங்கம்மா. அகம், 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 அகம். அகம், ஓகேவாக்கா? இல்லனா இப்படியும் எழுதலாம், அகம். அடுத்தது நம்ம காலத்ரயம் போறோம். காலம், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் சொல்றோம் இல்லையா. அதுல பிரசன்ட் டென்ஸ் தமிழ்ல என்ன? நிகழ்காலம்.
சோ பிரசன்ட் டென்ஸை எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா ஆஹ் வர்த்தமான காலக, வர்த்தமான காலக, சாரி வர்த்தமான காலக, நிகழ்காலம் எதிர்காலம் இல்ல, கரெக்ட் தான். வர்த்தமான காலம் தான் இது பிரசன்ட் டென்ஸ். வர்த்தமான காலக. இதுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல, லட்லகாரம். லட்லகாரம் இது உங்களுக்கு அவசியம் இல்ல, இது மட்டும் எழுதிக்கோங்க. வர்த்தமான காலம்னு எழுதிக்கோங்க. அடுத்தது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னா என்ன சொல்லுவோம், கடந்த காலம் சொல்லுவோம் தமிழ்ல. அதுக்கு பூத காலக, பூத காலக. ஓகேவா? அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்றது பவிஷ்யத் காலக. பவிஷ்யத் காலக இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். இத வந்து லங்லகாரம் சொல்லுவாங்க. லங்லகாரம் சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. இத ரிட்லகாரம் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்க வெறும் வர்த்தமான காலக, பூத காலக, பவிஷ்யத் காலக எழுதிக்கோங்க. பவிஷ்யத் காலக. ஓகேவா? சோ அப்ப காலத்ரயம் என்னென்ன? வர்த்தமான காலக, பூத காலக, பவிஷ்யத் காலக. ராமக போடுங்க, ஏஷக. அப்புறம் உத்தம புருஷக்கு அகம், துவம். இப்ப இதை எழுதிட்டீங்களா? இப்ப வந்து நம்ம அடுத்தது இதெல்லாம் பேஜ் 12, 13, 14ல இருக்கு. நீங்க வேணா திருப்பியும் பாத்துக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து வச்சனத்ரயம் பாக்குறோம். அதாவது நீங்க பெரும்பாலும் இல்ல எப்பயுமே இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? சிங்குலர் ப்ளூரல் இருக்கும். கரெக்டா? சிங்குலர் ப்ளூரல் இருக்கும். ஆனா சான்ஸ்கிரிட்ல 3 உண்டு. சிங்குலர், ஒருமை, ஓகேவா? அப்புறம் ப்ளூரல், பன்மை, அப்புறம் டியூவல்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா இருமைன்னு உண்டு. சோ சான்ஸ்கிரிட்ல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு? டியூயல் இருக்கு. இப்ப வந்து நான் இருக்கேன், அப்புறம் அகம், அகம்னா நான். இப்போ எதுலயே 2 பேர் இருக்காங்கன்னா அகம், அதுக்கப்புறம் வந்து துவம்னா நீ. கரெக்டா? அகம், துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். இதுலயே 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அகம்லயே 2 பேர் அப்படின்னா அகம், ஆவாம், வயம். ஆவாம்னு வரும். இருமைனா ஆவாம், நாங்கள் இருவர், நாங்கள் இருவர் ஆவாம். ஓகேவா? ஓகே. ப்ளூரல்னா பன்மை. சோ இதே சான்ஸ்கிரிட்ல இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகவச்சனம், டியூயல்னா த்விவச்சனம், பன்மைனா பகுவச்சனம். சரியா? சோ ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சான்ஸ்கிரிட்ல. ஓகேவா? இதெல்லாம் பாத்துட்டீங்களா? எழுதிட்டீங்களா?
சோ சான்ஸ்கிரிட்ல வரும்போது ஒருமை, இருமை, பன்மை, சிங்குலர், டியூவல், ப்ளூரல், ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் அப்படி வரும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராமஹ, இது ஏகவச்சனம். 2 ராமர்கள் போறாங்கன்னா ராமௌ. பகுவச்சனம் வரும்போது ராமாஹா அப்படி வரும். ஓகேவா? சிங்குலர்ல வந்து ராமக, ராமௌ, சோ இதுல ராமௌ வந்து சிங்குலர், டியூவல், dual. ப்ளூரல் அப்படி வரும். ராமான்றது ப்ளூரலாமா? ராமாஹா ப்ளூரல், இது டியூவல், இது சிங்குலர். ஒருமை, இருமை, பன்மை, ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். ஹிதஸ்ரீ அட்டென்ட் பண்றாளா கிளாஸ்? இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுலயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராமஹ, ராமஹ, ராமர் இருக்காரு. ராமஹ சலதி, ராமன் நடக்கிறான், போகிறான் அப்படின்ற அர்த்தத்துல இது வரும். ஓகேவே? இதே 2 பேர் வந்தாங்கன்னா ராமௌ சலதி, சலதஹ, சலதஹ. ஓகே. ராமாஹா சலந்தி, இல்லனா கச்சதி, கச்சதஹ, கச்சந்தி. ஓ, சலந்தி, சலந்தி. ஓகேவா? ராமன், ஒரு ராமன் போகிறான், 2 ராமர்கள் போகிறார்கள், அப்புறம் பல ராமர்கள் போகின்றார்கள். சோ இதுதான் ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். ஒரே செகண்ட் நீங்க எழுதுங்க. ஒரு புக் வச்சேன் மறந்துட்டேன். இப்போ மேல இருக்கிறது சிங்குலரா? சிங்குலர். ராமௌ சலதஹ, ஆ, 2 பேர். ஓகே, டியூவல். இப்ப வந்து வெங்கட் மியூட் போட்டுக்கோ. ராமா ஓகே, சலந்தி. இப்ப வந்து நம்ம வந்து மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இத எழுதிக்கோங்க. இது கண்டிப்பா எழுதிக்கணும். சோ லட்லகாரம் அப்படின்னா என்ன சொன்னேன்னா வர்த்தமான காலம், பிரசன்ட் டென்ஸ். வர்த்தமான காலம். இது புக்ல இருக்காது. சோ இதுல நம்ம பவதி, இது வந்து பிரதம புருஷ. என்னது? பிரதம புருஷ, தேர்ட் பர்சன் சொல்லுவோம்ல. பவதி, பவதஹ, பவந்தி. இது வந்து வர்த்தமான காலம், பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். இதுல பிரதம புருஷ, இது ஏகவச்சனம், இது த்விவச்சனம், இது பகுவச்சனம். ஓகேவா? அப்படியே டேபிள் போட்டு எழுதுங்க. அதே வந்து உத்தம புருஷல வரும்போது உத்தம புருஷ, உத்தம புருஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்ல வரும்போது பவாமி, பவாவஹ, பவாமஹ. கஷ்டம் இருக்கு. அதே மாதிரி மத்தியம புருஷல வரும்போது பவசி, பவதஹ, பவத. ஓகேவா? சோ இது வந்து வர்த்தமான காலம் லட்லகாரத்துல வரும்போது பிரதமா ஏகவச்சனத்துல பவதி, பிரதமா த்விவச்சனத்துல பவதஹ, பிரதமா பகுவச்சனத்துல பவந்தி. இப்ப ராமஹ பவதி,
ராமௌ பவதஹ ராமாக பவந்தி. பூதாத்துன்னு வாங்க, இருக்கிறார்கள் அர்த்தம். ராமன் இருக்கிறான், 2 ராமர்கள் இருக்கிறார்கள், 3 பல ராமர்கள் இருக்கின்றார்கள். ஓகேவா? அதே மாதிரி உத்தம புருஷனா என்ன சொல்லியிருக்கேன்? அகம். அகம் பவாமி, ஆவாம் பவாவஹ. அப்புறம் அகம் ஆவாம் வயம், வயம் பவாமஹ. அகம் ஆவாம் வயம்ன்றது இதுக்கு யூஸ் பண்ணுவோம். நான் இருக்கிறேன், அகம் பவாமி. நாங்கள் இருவர் இருக்கிறோம், ஆவாம் பவாவஹ. நாங்கள் இருக்கிறோம், வயம் பவாமஹ. ரொம்ப ஈஸியா இருக்கும். வர்த்தமான காலம், பூத காலம், பவிஷ்யத் காலம். அதுக்கப்புறம் மத்தியம புருஷ. மத்திய புருஷனா செகண்ட் பர்சன், ஒருமை இருமை. இது செகண்ட் பர்சன். பன்னிலை முன்னிலை, முன்னிலைன்னு வரும். மத்தியம புருஷனா முன்னிலை, செகண்ட் பர்சன்னா நீ. நீன் வரும்போது துவம், துவம் பவசி, நீ இருக்கிறாய். துவம், துவம்னா நீ. யுவாம், யுவாம், யுவாம் பவதஹ, நீங்கள் இருவர் இருக்கிறீர்கள். யூயம், யூயம், நீங்கள் இருக்கிறீர்கள். எல்லாரும் பகுவச்சனத்துல சொல்லும் போது நீங்கள் இருக்கிறீர்கள். ஓகேவா? சோ பவதி பவதஹ பவந்தி, பவாமி பவாவஹ பவாமஹ, பவசி பவதஹ பவத. அகம் பவாமி, ஆவாம் பவாவஹ, வயம் பவாமஹ, துவம் பவசி, யுவாம் பவதஹ, யூயம் பவத. ஓகேவா? இப்ப நம்ம புக்குக்கு போயிடலாமா? ஓகே, புக்குக்கு போயிடலாம். ஷேர் ஸ்கிரீன். ஓகே, இதுல முடிஞ்சிருக்கு. ஓகே. இப்ப நம்ம ஸ்கிரீன் ஷேர் பார்க்கலாம். அத்தியாபக நவதப கோபிகா தும் காயதி. ஏமா காணுது? அது எதுப்பா? எந்த பேஜ் மினிமைஸ் பண்ணுங்க. 2 எடுத்துருக்கா. பேஜ் நம்பர் 2. இது டக்குன்னு தெரியல. ஷேர் பண்ணுங்க. ஸ்டாப் ஷேர் போட்டுறா, திருப்பி வரேன். ஷேர் போட்டு பக்கத்துல ஆ அதுக்கு ஷேர் ஆயிடுச்சா? அத போட்டா ஏமா சின்னதாயிடுது? பெருசா வர மாட்டேங்குது. வந்துச்சு. ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க போறோம் சான்ஸ்கிரிட். இன்னைக்கு நான் அமிச்ச ஃபர்ஸ்ட் PDF எல்லாரும் வச்சிருப்பீங்கல்ல, உங்க இதுல இருந்து கூட பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஆக்சுவலா இப்ப நம்ம சரஸ்வதி நமஸ்துபியத்துல இருந்து போலாம். நீங்க எல்லாம் ஃபீஸ் கட்டீங்களா? ஈஸியா நம்ம இந்த வாரமே அடுத்த வாரமே பிக்ஸ் வாங்கிடலாம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி. காமரூபிணி மியூட் போட்டுக்கோங்க, எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. இதுக்கு இது இது மாதிரி இருக்கும்ல, இதெல்லாம் நம்ம பைஹார்ட் பண்ணிக்கணும். இது சூக்திஹின்னு வாங்க, அடுத்து வருது. இது இது நம்ம நார்மலா மீனிங் பார்த்துடலாம். சரஸ்வதி தாயார், சரஸ்வதி தாய்க்கு நமக, துப்பியம்னா உனக்கு, நமக நமஸ்காரம். சோ சரஸ்வதி தாயே உனக்கு நமஸ்காரம்.
நீ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதே காமரூபிணி, நீ வரம் தரதுல காமரூபிணினா தந்துண்டே இருக்கக்கூடிய அந்த காமரூபிணி போன்றவள். அகம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி, வித்யா ஆரம்பம் கரிஷ்யாமி, நான் என் சமஸ்கிருத படிப்பை ஆரம்பம் செய்ய போகிறேன். நான் என்னது செய்ய போறேன்? மே எனக்கு சதா எப்பொழுதும் சித்திஹி வெற்றியை பவது கொடு. சோ நான் கல்விய ஆரம்பிக்க போறேன், எனக்கு எப்பயும் வெற்றிய கொடுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? இப்ப இந்த சூக்திஹின்னு இருக்குல்ல, இதெல்லாம் தான் கேட்பாங்க. இதெல்லாம் கரெக்டா 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்ல வந்துரும். 2 சுக்தி கேட்பாங்க. வித்யாதனம் எழுதிக்கோங்க, சூக்திஹின்னு போட்டுக்கோங்க. வெங்கட் மியூட் போட்டுக்கோ, வெங்கட் மியூட் போட்டுக்கோ. வித்யாதனம் சர்வதன பிரதானம். திருவள்ளூர் சாலி வெங்கட்ராகவன் கொஞ்சம் மியூட் போடு. அடியேன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து மியூட்ல தான் இருக்கேன் அடியேன். ஆனா உன் குரல் கேக்குதுடா. உன் பொண்ணு ஜாயின் பண்ணிருக்காளா? பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கா அடியேன். உட்கார சொல்லு. வித்யாதனம் சர்வதன பிரதானம், அதாவது வித்யானா கல்வி, தனம்னா செல்வம், சர்வதனம்னா எல்லா செல்வத்தை காட்டிலும், சர்வதன வித்யாதனம் பிரதானம், எல்லா செல்வத்தை காட்டிலும் கல்வி செல்வமே சிறந்தது, உயர்ந்தது. சோ இது சான்ஸ்கிரிட்ல கொடுத்துட்டு இதுல இங்கிலீஷ் மீனிங்கோ தமிழ் மீனிங்கோ எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இங்கிலீஷ்ல எப்படி எழுதணுமோ எழுதிக்கோங்க. இப்ப நம்ம சம்ஸ்கிருத சம்பாஷண அபியாசகக்கு போறோம். ஓகேவா? இப்ப இதெல்லாம் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்க வாக்கியம். மோஸ்ட்லி பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? பாஷாபியாசக. கச்சதி, கச்சதி அப்படின்னா போகிறான். கச்சதினா என்ன எழுதுங்க எல்லாரும். கச்சதி. பாஷாபியாசகன்னு போட்டு கச்சதினா போகிறான். போகிறான். ராமஹ கச்சதி, ராமன் போகிறான். ஆகச்சதி, ஆகச்சதி. ஆகச்சதி அப்படின்னா வருகிறான். ராமஹ ஆகச்சதி, வருகிறான். அதே மாதிரி பட்டதி, பட்டதி படிக்கிறான். லிக்கதி எழுதுகிறான். பட்டதி. அப்ப இந்த பொண்ணு பேர் என்ன வச்சுக்கலாம்? பிரவேஷிகா பட்டதி, இத்தஸ்ரீ பட்டதி, வெங்கடா லிக்கதி, வெங்கடஹ லிக்கதி. அடுத்தது எழுதலையா ராஜா? நீ எழுது. நீங்க அதுல இருக்க தமிழ்ல இருக்கிறது வேணாலும் எழுதிக்கோங்க. இதே மாதிரி இது பிரதமால, தட் இஸ் தேர்ட் பர்சன்ட்ல ஏகவச்சனத்துல இப்படி வரும். ஓகேவா? பிரதமா ஏகவச்சனம் இதெல்லாம். கச்சதி ராமஹ கச்சதி, ஏஷஹ கச்சதி, சஹ கச்சதி, சா கச்சதி, எப்படி வேணா சொல்லும். அடுத்தது காததி சாப்பிடுகிறான். ஈட்டிங். கோதாகிரஜஹ காததி. பிபதி, பிபதி. கோதாகிரஜஹ பிபதி. உத்திஷ்டதி அப்படின்னா நிக்கிறாங்க, எழுந்து நிக்கிறாங்க. உத்திஷ்டதி எழுந்துக்கிறாங்க. பாலக உத்திஷ்டதி குழந்தை நிற்கிறான். பாலக.
உபவிஷதி. உபவிஷத்தினா உட்காருகிறான். பாலக உபவிஷதி, குழந்தை உட்கார்ந்திருக்கான், உட்கார்கிறான். அப்புறம் பஷ்யத்தினா பாக்குறது. ஹரீஷக பஷ்யதி. அப்புறம் பேசுறது. பேசுறதுன்னா சொல்றது. பேசுறது சொல்றதுன்னா வதத்தி. வதத்தி. சா வதத்தி, அவள் பேசுகிறாள். அப்புறம் நயதி. நயதி. எடுத்து செல்கிறான். ராமக நயதி. நயத்தினா என்னன்னா எடுத்துட்டு போறான்னு அர்த்தம். பிரிங். ராமக கிதாப் நடத்தி. Bring. நயதி. எடுத்துட்டு போறான். புஸ்தகம் சொல்றேன். எடுத்து செல்கிறான். கிதாப் ஆநயத்தினா திருப்பி எடுத்துட்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். ஆநயத்தினா திருப்பி எடுத்துட்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். எழுது மெதுவா எழுது. கொண்டு வருகிறார். ரமேஷக ஆனயதி. அடுத்தது ஸ்வீகரோதி. ஸ்வீகரோதி அப்படின்னா ஒரு பொருளை அவன் எடுக்கிறான். ஸ்வீகரோத்தின்னா அவன் எடுக்கிறான், எடுத்துக்கொள்கிறான். அப்படின்னா புஸ்தகம் ஸ்வீகரோதி. புஸ்தகத்தை எடுக்கிறான் இல்லையா, புஸ்தகம் ஸ்வீகரோதி. அப்புறம் ஸ்தாபயதி. ஸ்தாபயத்தின்னா போடுறாங்கன்னு அர்த்தம். வைக்கிறது, போடுறது. ராமக தனம் ஸ்தாபயதி, பணத்தை போடுறான். தனம் ஸ்தாபயதி. கிரீடதி அப்படின்னா விளையாடுகிறான். இதெல்லாமே பிரசன்ட் டென்ஸ், பிரதமா விபக்தி. பிரதம புருஷக. பிரதம புருஷ ஏகவச்சனம், சிங்குலர்ல. விளையாடுகிறான். கோதாகிரஜக கிரீடதி. அப்புறம் ஓடுகிறாள். இந்த பொண்ணு ஓடுறா இல்லையா, ஹிதஸ்ரீ தாவதி. பாருங்களேன், எப்பயுமே பெண்பால் வரும்போது ஒண்ணு ஈ மாத்திரால வரும், இல்ல ஆ மாத்திரால வரும். பிரவேஷிகா ஆ மாத்திரால வரும். ஹிதஸ்ரீ ஈ மாத்ரா, கனிஷ்கா ஆ மாத்ரா. சோ அப்படிதான் வரும். இப்ப சரள வாக்கியாணி. சரள வாக்கியாணி பார்க்கலாம். இப்ப ஒரு இந்த பையன் இருக்கான். இந்த பையன் வீட்டுக்கு போறான், வீட்டுக்கு திரும்பி வரான். அப்பனா அவன் பேர் என்ன? கிருஷ்ண. கிருஷ்ணஹ. இந்த கிருஷ்ணஹ இருக்கு இல்லையா, இத என்ன சொல்லுவோம்னா சான்ஸ்கிரிட்ல கர்த்தா. என்னது? கர்த்தா. என்ன இது கிரகம்ன்ற வார்த்தை கர்மம். கிருஷ்ணஹ தான் நவுன். கிரகம் அப்படின்றது கர்ம. கர்த்தா கர்ம. ஆகச்சதின்றது கிரியாபதம். அப்படின்னா என்னன்னா இது நவுன். அவன் எந்த செயலை செய்கிறான், எங்க வரான்? வீட்டிற்கு வருகிறான். ஓகேவா? அத கர்மம் சொல்லுவாங்க, செயல். இது ஆகச்சதி அப்படின்றது வர்பு, கிரியாபதம். கிரியாபதம் வரான், செயல். இதுதான் செயல். கிருஷ்ணன் வீட்டிற்கு வருகிறான். கர்த்தா கர்ம கிரியா. சோ ஒரு வாக்கியம் எடுத்துட்டீங்கன்னா அதுல 3 இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல கர்த்தா கர்ம கிரியா. கிருஷ்ணஹ கிருஷ்ணன். இப்ப மீட்டிங் முடிய போது, நான் அதனால இருங்க ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இது பண்ணிடுறேன். திருப்பி அந்த அடுத்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிடுங்க.